ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ வெகு நாட்களாக என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்த விஷயத்தை தான் இப்போது வரமாக உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே இந்த வராகி அம்மா கால்வலிக்க காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னதான் எல்லாரிடமும் உண்மையை பேசினாலும் நேர்மையாய் நடந்து கொண்டாலும் உன் வாழ்க்கை முழுவதும் சோதனைகளாக சூழ்ந்து இருக்குதேன்னு தானே கவலைப்படுற. இந்த உலகம் பொய் பேசுபவர்களையும் பொய்யையும் ஏற்றுக்கொள்ளும், சந்தோஷப்படும். ஆனால் நித்தியமான உண்மையை பேசக்கூடிய உன்னை அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கவோ நம்பவோ மாட்டாங்கன்றது உண்மைதான் என் செல்லமே. ஆனால் என்னை நம்புகிற, என்னை வணங்குகிற உன்னை இந்த வராகி அம்மா முழுவதுமாக அறிந்தவளாகவே இருக்கிறேன். உன்னுடைய உள்ளத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் உன் நல்ல மனசுக்காகவே உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோட உனக்கு வரத்தை கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா ஓடோடி வந்திருக்கேன். சத்தியமான, உண்மையான, நேர்மையான வழியில் வாழணும்னு நினைக்கிற உன்னை உனக்கு துணையாக நான் இருந்து வெற்றி பெறச் செய்வேன் என் செல்லமே. உன்னுடைய நேர்மையின் மூலமாகவே உனக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். என் அருளை ஈர்க்கும் சக்தியாக உன்னுடைய பிரார்த்தனை இருக்கு. நீ செய்த பிரார்த்தனைகளையும் உன்னுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவே இந்த வராகி அம்மா ஓடி வந்தேன். நீ எடுத்து வைக்கிற எந்த அடியும் இனி வீண் போகாத அளவுக்கு நீ ஒரு சின்ன முயற்சி செய்தாலும் அதற்கு பெரும் பலன் கிடைக்கும்படி செய்ய போறேன். துன்பத்தை எல்லாவற்றையும் துரத்தி அடிச்சிட்டு இன்பமான, அமைதியான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதற்காகவே நான் வந்திருக்கேன். நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்கலைனாலும் உன்னை புரிந்து கொண்ட தாயாக உன் கூடவே இருந்து உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? நீ கூட இருக்கும்போது உன்னுடைய அருமை, பெருமையும் அற்புதமும் இங்கு யாருக்கும் புரியவில்லை. ஆனால் நீ கொஞ்சம் அவங்கள விட்டு விலகி தொலைவில் தூரத்தில் போனீனா கண்டிப்பா உன் மதிப்பை அவங்க புரிஞ்சுக்குவாங்க என் செல்லமே. உன்னை விட்டு விலகி போனவங்களையே நினச்சி உன் வாழ்க்கையையும் வாழ்நாளையும் வீணாக்காதே. மற்றவங்க பார்வைக்காக வாழ்கிற வாழ்க்கை உனக்கு தேவையில்லை. நான் உனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை உனக்காகவே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழ ஆரம்பி. மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக நீ பட்ட அவமானங்களையெல்லாம் ஞாபகம் வைத்துக்கொண்டு அவர்களுக்காக வாழ்வதற்கு நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனசுக்கு என்ன தோணுதோ, உனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும் என் செல்லமே. யார் எப்படி இருந்தாலும் நீ என்ன செய்றியோ அதுக்கு தான் நான் உனக்கு பலனை கொடுக்க முடியும். அதனால் உன் வாழ்க்கையை நீ மன அமைதியோடும் நம்பிக்கையோடும் மன நிறைவோடும் வாழணும்னு இப்போதே முடிவிடு. உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீ புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம திணறினாலும் தவிச்சாலும் உண்மையிலேயே நடப்பது அனைத்தையும் உன் நன்மைக்காகவே தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் தெளிவில்லாமல் நடந்தாலும் நான் உனக்கான நல்ல வழிகளை மட்டும்தான் காட்டுவேன் என முழுவதுமாக என்னை நம்பு. உன் லட்சியத்தையும் குறிக்கோளையும் நீ அடைவதற்கு உனக்கான வாய்ப்புகளை காட்டுவதற்காகவே இந்த வராகி அம்மா ஓடி வந்திருக்கேன். நீ எப்போதும் மனசை தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் வச்சுக்கிட்டினா உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நன்மைகளாக நடந்து உன் வாழ்க்கையே ஒளிமயமாக மாறிவிடும் என் செல்லமே. நீ நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் தான் உன் வாழ்க்கையின் வடிவத்தை மாற்றுதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் எண்ணங்களை எப்போதும் அழகாக வச்சுக்கிட்டினா அது உன் வாழ்க்கையை செழிப்போடு நிரப்பிவிடும். சந்தோஷங்கிறது மனிதனுக்கு மிகவும் அவசியம். நீ நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். அதனால் வாழ்க்கையை எப்போதும் நிம்மதியாக வாழ கற்றுக்கோ. நான் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு செழிப்பும் நிறைவும் சந்தோஷமும் உண்டாகும்படி வாழ தயாராகு. நீ இழந்ததை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றம் தடைப்பட்டு போய்விடும். அதனால் இழந்ததையும், இழந்து போன விஷயங்களையும், இழந்த மனிதர்களை பற்றிய நினைவுகளையும் கடந்து வந்துவிடு. நீ செய்கிற எல்லா விஷயங்களுக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை மிக பெருசாக மாற்றி அமைக்க போகிறேன். எத்தனை பேர் எத்தனை முறை உன்னை நிராகரித்தாலும் நீ அதுக்காக கவலைப்பட வேணாம். என்னுடைய கரங்களில் நான் உன்னை ஏந்தி கொண்டு உன்னை உயர்த்தி உன்னுடைய எல்லா சவால்களிலும் ஜெயிக்கும்படி செய்வேன். உன்னை பாதுகாக்கும் காவலாளியாக, தாயாக, தெய்வமாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன்னை பலமான ஆளாக, வெற்றிகரமான ஆளாக மாற்றி காட்டுவேன்.
அது மட்டுமல்ல, இது நாள் வரைக்கும் நீ எத்தனையோ விஷயங்களை பார்த்துட்ட. உனக்கு கிடைச்ச எல்லா அனுபவங்களும் கண்டிப்பா உன்னை பலமான ஆளாக மாற்றும். உன் உள்ளத்தில் சாந்தியும் நம்பிக்கையும் நீ வைத்து கொள்ளும்போது கண்டிப்பா அது உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிக்கும். நீ துன்பங்களை எதிர்கொள்வதும் மீண்டும் எழுந்து வருவதும் உனக்கு சுலபமாக இருக்கும்படி நான் அருள் செய்ய போறேன். எல்லா விஷயத்தையும் சந்தித்து கடந்து வர தயாராகு. உன் வாழ்க்கையில நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் தாண்டி நேர்மறை எண்ணங்களோடு நீ வாழும்போது எப்படி உனக்கு நல்லது நடக்காம போகும்? உன் மனசை கலங்கடிக்கிற, உன்னை குழப்பம் அடைத்துகிற, அவங்க வாழ்க்கையில் நடக்கிற கெட்ட விஷயங்களையும் கஷ்டங்களையும் மட்டுமே உன்கிட்ட சொல்லி உன்னை கவலைப்பட வைக்கிற அந்த மனிதர்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து விடு என் செல்லமே. சில பேர் இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில என்ன நல்லது நடந்தாலும் உன்கிட்ட சொல்லவே மாட்டாங்க, தனியாவே சந்தோஷமா அதை அனுபவிப்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டமோ பெரிய பிரச்சனையோ எது வந்தாலும் உடனே ஆளா உன்கிட்ட சொல்லி அவங்க மனசை அமைதிப்படுத்தி அவங்க அமைதியா ஆறுதலா இருந்துப்பாங்க. ஆனா அந்த பாரத்தை ஓன் தோல்ல ஓ மனசுல சுமந்து வைப்பதால நீதானே அதை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு உருக்குலைந்து போகிறாய். இப்படி முதல்ல நல்லது சொல்லாம கெட்டதை மட்டுமே சொல்லக்கூடிய சுயநலமா வாழக்கூடிய மனிதர்களின் பேச்சுக்களை குறைத்து விடு. அவர்களோடு பேசுவதையும் பழகுவதையும் நீ குறைத்து கொண்டாலே உன் உள்ளம் எப்போதும் மன அமைதி நிறைஞ்சதாக இருக்கும். நல்ல எண்ணங்களோடு வாழ்பவர்களையும் நல்ல வார்த்தைகளை நேர்மறையாக பேசுபவர்களையும் நெருங்கி போய் உன் மனசை நீ வலிமையாக தைரியமுள்ள பலமுள்ள ஆளாக வச்சுக்கோ. நல்லதை எப்போதும் பக்கத்துல வச்சுக்கோ, கெட்டதை எப்போதும் தூரமாக வச்சுக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையை வழி நடத்தி உனக்கான ஒளியை தர இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது இனி எப்போதும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். கவலைப்பட்டு நினைச்சு வருத்தப்பட்டே உன் வாழ்நாளை வீணாக்கி விடாதே. இப்போது உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் எதுவும் நிரந்தரம் கிடையாது. இப்போது நடப்பது அனைத்துமே காலத்தோடு கடந்து போய்விடும். இனிமே எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் நீ நல்ல வாழ்க்கையை வாழும்படியும் இந்த வராகி அம்மா உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பவர்களை நீ உற்சாகப்படுத்தி அவங்க கூடவே இருந்து உதவி செஞ்சு அவங்கள நல்லபடியா உன் கூட வச்சுக்கோ. உன் மனசு காயப்படும்படி பேசியவர்களை எல்லாம் மன்னித்து விடு. உன்னை விட்டுட்டு விலகி போனவங்களை பத்தி நீ யோசிக்காம முழுவதுமாய் மறந்து விடு. இது எல்லாத்தையும் நீ சரியா செஞ்சினாலே கண்டிப்பா உன் வாழ்க்கை வசந்தமாக மாறிவிடும். நீ வெற்றி பெறுவதற்காக உனக்கான அருளை இந்த வராகி அம்மா நான் கொடுக்கிறேன். உன் கடந்த காலத்தை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாமேன் செல்லமே. இப்போதைய தற்போதைய நிலைமையை நினைச்சும் நீ பயப்பட வேணாம். காலம் கண்டிப்பாக மாறும். அதை மாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. நீ நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில வளமும் நலமும் அமைதியும் வந்து சேரும்படி நான் செய்றேன். நீ கடந்து செல்லும் பாதைகள் அனைத்தும் உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் விதமாகவே அமையும்படியும் நான் செய்வேன். உன்னை வழி நடத்தி உனக்கு வழித்துணையாக நான் இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கை மாறும். என்னை நம்பும் உன்னை எந்த விதத்திலும் நான் கைவிட மாட்டேன். மனசை எப்போதும் ஒரே மாதிரி தைரியமா தெம்பா வச்சுக்கிட்டினா எந்த துன்பமும் உன்னை தீண்ட முடியாது என் செல்லமே. உன் உள்ளம் அமைதியாகவும் உறுதியாகவும் இருக்கும்போது எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் அது உன்னை சாய்க்க முடியாது. நீயாகவே பிரச்சனைகளை எல்லாம் பெருசா கற்பனை செஞ்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. எந்த ஒரு மனிதன் எல்லா விஷயங்களையும் யோசித்து கவலைப்படுகிறானோ அவங்க தன்னுடைய சுமையை தன்னுடைய பாரத்தை தானே அதிகரிச்சுக்கிறாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோ. கவலைதான் வாழ்க்கையில துன்பம் வர்றதுக்கு ஆணி வேறாக இருக்கு. நீ கவலைப்படாம மனசை ஆனந்தமா அமைதியா வச்சுக்கிட்டினா அது நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான வெற்றியை மிக பெரிய அளவுல உன் கைகளில் ஒப்படைக்கும்.